Hey guys, praise the Lord, welcome to my channel. இப்போ நம்ம ஃப்ரெஷ் நெத்திலி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு அது பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட 4 பல் பூண்டு அதை நான் நல்லா நச்சு போட்டிருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டு இந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வெங்காயம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளி அதையும் எடுத்து அதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நான் இப்போது இதுக்கு ஃப்ரெஷ்ஷான நெத்திலி மீன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நெத்திலி கருவாடு எடுத்துக்கலாம், இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்ததும் இதில் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். வதங்கினோடனே ஸ்லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் வதங்கிக்கிறேன், அடி பிடிக்காமல் இருக்கேன். இப்போது நான் ஃப்ரெஷ்ஷான நெத்திலி மீன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு சும்மா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது வேகிறதுக்கு தண்ணி சேர்த்து 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்திருக்கு. இப்போது இது கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான நெத்திலி ஃபிஷ் கிரேவி ரெடி. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.